பாக்குறியா? ஏன் அப்படி பாக்குறியா? ரொம்ப நாளாச்சு பார்த்தேன். இல்ல ரொம்ப நேரமா உத்து உத்து பாக்குற மாதிரி இருக்கே. என்னத்த பாக்குறீங்க? 4-5 வருஷம் ஆச்சு பாத்து. ஏன் கூடத்தே இருக்கு? 4-5 வருஷம் இல்ல, 10 வருஷத்துக்கு மேல இருக்கு. 10 வருஷத்துக்கு மேல இருக்கு மாமா. அதுக்கா எப்படியா பாக்குறது? இடையில ஒரு நாள் சந்திச்சேன். நீ வந்து முகரே கரையில ஒண்ணும் காமிக்கவே இல்லையே, ஏன் அப்படியே வந்துட்டிய? ஹலோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? வாயில வச்சு கொண்டேருவேன் பாத்துக்க. அப்புறம் மாமா நல்லா இருக்கீங்களா? என்ன உண்மையிலேயே வந்து நான் எல்லாம் சும்மா தான் சொல்லுவேன். போற மேடைக்கு உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்திருக்க 4 பேரை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்கல்ல? இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்ல மாதிரி. அப்படியே ஏன் 4 பேர் மதுரைக்கு வர்றா இல்லையா? என்னப்பா மதுரைக்கா? கொடுத்தா வருவியா? நானா எதுக்கு? போட்டா வருவியா? போட்டாலும் வரமாட்டேன், கூப்பிட்டாலும் வரமாட்டேன். இந்த முகரவே எல்லாம் பார்த்தாலும் சரி இங்கே தான் வருவேன். நான் வரல சாமி, என்னை விட்டுருங்க. இல்லை மாமா, கூப்பிட்டா வந்து வருவோம். சரி வந்துட்டு அப்படியே வந்துருவோம். கொண்டே வருவேன். நீங்க கூப்பிடுறதுலாம் கிடையாது. நல்லா இருக்கீல? அப்புறம் விக்கி நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி பார்த்தா தெரியுதா இல்லையா? என்னது உங்களுக்கு என்ன பண்ணீங்க? சம்முன்னு வந்து உட்கார்ந்திருக்கீங்க. நல்லா இருக்கீல? எப்பவுமே அப்படிதான் உட்காருவேன். நீ நல்லா இருக்கியா? அதெல்லாம் ஈசன் தைரியம் உங்களுக்கு சொல்லவா வேணாம். நல்ல நாளே அப்படி வருவீங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. நல்லா இருக்கீல? அப்புறம் தம்பி நீங்க நல்லா இருக்கீல? ஏன்டா தம்பி குள்ளா போட்டிருக்க? அப்படிதாங்க. அப்படி தாங்கல அக்கான்னு சொல்லுண்டே கொண்டே வருவோனே. நல்லா இருக்கியா? ரொம்ப சந்தோஷம். பயலுக்கு அப்புறம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எனக்கு என்னன்னு தெரியல, புதுசா சந்திக்கிறோம்ல. அப்படி இருக்கு தம்பி. பாலு பாயெல்லாம் பூச்சி வந்து சேர்ந்த பாரு. அது கூட வந்து இன்னைக்கு எதுக்கு வாலிமைங்க? முதல்ல இந்த பெட்டிக்கார மைக்க குறைங்க. குறைச்சிட்டு என் மைக்கெல்லாம் ஏத்தி வைங்க. நல்லா இருக்கு. இல்ல மாமா, நாங்க பூரியா போறோமாலே, நீங்க தான் எனக்கு எத்தா இருக்கணும். வெள்ளிமலை அவராலே மலை மச்சான் வரகுடிக்கும் நாகமல்ல. வெள்ளிமலை அவராலே மலை மச்சான் வரகுடிக்கும் நாகமல்ல. நாகமல்ல ஒத்தையிலே மாமா நான் இருக்கேன் ஏக்கத்திலே. நாகமல்ல ஒத்தையிலே மாமா நான் இருக்கேன் ஏக்கத்திலே. வெள்ளிமலை அவராலே மலை மச்சான் வரகுடிக்கும் நாகமல்ல. கை
போகுமையா சத்தறிந்து பேசினால எனக்கு இதே கொழுந்து போகுமையா எலரசி ஓவிய விமர்சம் உனக்கு பார்த்த சித்திரமே என்ன மாமா ஒரு சைஸாவே சிரிக்கிறீங்களே ஏப்பா என்னன்னு கேட்க மாட்டியா வண்டி எங்கனே நிக்காம போகுது எல்லாம் கேட்டேன் எல்லாம் சொல்லிட்டாரு வண்டி நிக்காம போகுதா கடலையே சாட பண்ணிட்டாப்ல சாடை பண்ணுவியா பேசிட்டோம் அவர் வந்துட்டு சாடை தான் பண்றாரு அவரே அடிச்சு விடு யார அடிச்சு விடு அப்புறம் சே மாமா ரொம்ப நல்ல மனுஷியா பாவம் அப்படியா சரியான உணவு சரவ பூரிக்காது அமைதியா இருக்கறல அப்புறம் பார்த்தா தெரியல அதுலயே மசக்காரி அப்புறம் மாமா உங்க அப்பாடிலாம் நல்லா இருக்காங்களா என்ன எல்லாம் போகுது இது அவுத்து போச்சா மாமா ஆமா வருத்தப்படாதயா அடம் புரண்டுச்சு மாமுசு எதுல போவோம் எதுல போக சுத்தி சுத்தி இதுக்குள்ளே வந்தா எதுல பண்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அது இருப்பா நான் பண்றேன் அப்புறம் நீங்க பண்ணுங்க ஏதோ ஒன்னு பண்ணுமா கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டு நடி கற்கண்டு நீ கையில் வந்தா உன்னை கடிச்சு தும்பே நடி கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டு நடி கற்கண்டு நீ கையில் வந்தா உன்னை கடிச்சு தும்பே நடி மோதி போனே நடி உன்னை ஒரு தடவை பார்த்ததுமே பண்ணிட்டு இருக்க என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்க என்ன பாக்குறாரு என்னத்தை பாக்குறீங்க உங்ககிட்ட பலபல பின்னாடி அகலம் வச்சுக்கு நிக்கிறல்ல என்னைய பார்க்காம அடியில என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்க அகலம் சொன்னே என்னது இது வள வளக்கும் வாழையில இப்புக்கு அழகானது ஏமா கரெக்டா வாசிக்கிறேன் நீ என்ன நான் போற ஊர்ல அப்புறம் சரி அதை செய்யாதே நீ என்னென்ன செய்யற அது செஞ்சா எனக்கு ஆர்வம்லாம் குறைஞ்சு போயிடும் நீ எதுக்கு அப்ப செய்யற என்னத்த இந்த மாதிரி செஞ்சினா அவன் செய்வேன் நான் செய்யும் போது அவரை ஒழுங்கா செய்யணுமாமா சரி லாலா கடசாந்தி ஒன்னா நானே நான் போதி போடுறீங்களா என்ன விஷயம் நான் எப்படி வேணாலும் பரட்டி அடிப்பா பிரட்டி அடிக்கிறீங்களா யாரை போட்டுக்கிட்டு ஒண்ணேட்ட வாசிப்புமா சொல்லவே இல்லையே பிரட்டி அடிப்பேன்னு ஐயோ இப்பதானே கேட்டிருக்க நான் வேடிக்கை
தள்ளி தெரியலையா அப்படியே அண்ணாந்து கிடந்து இவர் கம்பு மரத்துக்கு ரொம்ப மேடை ரவுண்ட் கடை நின்னு பண்ணணும்பா. நாங்க உட்கார்ந்தே பண்ணுவோம். நின்னு செய்மா அடிச்சு. ரெண்டு சைடு. எங்க வச்ச சொல்லு சொல்லி பாப்போம். என்னது நான் அப்போது பார்த்த புள்ள இப்ப அடையாளம் தெரியவில்லை. அப்போது பார்த்த புள்ள அடையாளம் தெரியவில்லை. நான் அப்போது பார்த்த புள்ள இப்ப அடையாளம் தெரியவில்லை. என்னமோ பண்ணுறா என்னையே தள்ளு தெரியவில்லை. அப்போது பார்த்த புள்ள அடையாளம் தெரியவில்லை. மாமா ஆ வரவா எப்போ சரி வரவாண்டா ஆறு வேணாம் பாடா என்னது நீனே வர்றியான்னு கேட்கல ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறமே. அப்பா வர்றேன்னு சொன்னா வேணாம். இந்த ஏரியாவில் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் மதுரையில் பார்த்தே 15 வருஷம் இருக்கான். ஆமாம் இப்போ பண்ணலாமான்னு கேட்டேன். வரலாமாண்டா வேணான்னு யாரும் சொல்லுவாங்களா? வாமா பே வாமா வாமா. சொல்ல மாட்டேன், முள்ளில் வச்சு தேய்ச்சி விடுவேன். ஆடி வரவான்னு கேட்டேன். ஆடியில் வராது, நல்ல மாதம் இல்லை. நீ போனப்புறம் அப்படித்தான் போவேன். ஆவணியில் இது ஆவணி மாதம் தேவா. இப்போ இந்த ஆவணி மாதம் வரலாம்ல. 10 ரூபாய் அளவுக்கு துணி பட்டணத்தை சுழுக்கு துணி பக்குவமா எடுத்துதான் பக்கத்தில் வாடி. பட்டணத்தை சிலுக்கு துணி பக்குவமா எடுத்துதான் பக்கத்தில் வாடி. தம்பிக்கிற வேட்டி கட்டி கட்டுக்கிற பையில் 10 தர சொல்லிவிடாத சம்மதிக்க மாட்டேன். கொஞ்சம் கூட இறக்கவில்லையா என் பங்கவன் நாம கூட ஆசை இல்லையா? உனக்கு கொஞ்சம் கூட இறக்கவில்லையா? உனக்கு கொஞ்சம் கூட இறக்கவில்லையா? 10 ரூபாய் அளவுக்கு துணி இவர் எதுக்கு என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு? ஏன் மாத்தாதேங்கிறேன்.
வந்துச்சு. ஏமாத்தாதேங்கிற. என்னது ஏமாத்தாத? ஏமாத்தாத. நான் ரொம்ப நல்ல பிள்ளை, ஏமாத்தல மாட்டேன். சரி. நொச்சிப்பேட்டையைச் சேர்ந்த பூக்காரர் அன்பண்ணார் அவர்கள் நாடக அமைப்பாளர் முருகன் மற்றும் குமரேசன் அவர்களுக்கு ரூபாய் 50 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அண்ணா அவர்கள் கலைக்கும் சார் மனமார்ந்த நன்றி. யார் அது? ஏய், நான் ஒரு போட்ட போட்டு போட்டேன்னா பொழுது பேசாம உட்காரு. நான் ஒரு நாளைக்கு போட்டு நாடகத்தை போய் பண்ணல. விக்கி வரவா? அதான் பிரச்சனையா முதல்ல இருந்து. முசிலம்பட்டி சந்தையில வசியம் பண்ணி போறவனே, முசிலம்பட்டி சந்தையில வசியம் பண்ணி போறவனே, ஊசி குத்து பார்வையால மனச குத்தி போறவனே, முசிலம்பட்டி சந்தையில வசியம் பண்ணி போறவனே, ஊசி குத்து பார்வையால மனச குத்தி போறவனே, செங்கலையா சித்திரக்குளம் கலக்குறானே, செங்கலையா சித்திரக்குளி. தம்பி வரவா? ஐயோ, ஒன்னும் பார்த்தா காணாம போயிடுற, இல்லைன்னா வாயை திறந்து பேச மாட்டேங்கிறான். ஐயோ, என்னடா வாயில சேர்ச்சி கையில சேர்ச்சி அமைக்கிறான். அக்கான்னு சொல்லிட்டியா? அதுதானே. தம்பி, நம்மளாம் எப்போ நாடக வளத்துக்கு வந்து இந்த பவுடரை போட்டோமா, ஊருக்கு சிரிச்சு சிரிப்பா சிரிச்சு ஏதுடா முறை. வரவா தம்பி? உனக்கு அக்கா வேணும்டான்னு சொல்லிட்டேன். அவன் எப்படி பேசுவேன்? அப்புறம் எதுக்கு அவள் பேசாம அங்கே சாப்பா தம்பி, இது வரைக்கும் ஆடுறது ஒரு ஆளு, இது வரைக்கும் வாசிக்கிறது ஒரு ஆளு, இங்க அன்பளிப்பு வாங்குறது யாருன்னு பாரு. ஹலோ, உள்ளூரை சேர்ந்த மேஸ்திரி ஜெயபால் மற்றும் பேங்க் ஐயாவு அவர்கள் நாடக அமைப்பாளர் குமரேசன் மற்றும் முருகன் அவர்களுக்கு ரூபாய் 300 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். 300 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்து பெரியப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. அடுத்த நாடகத்துக்கு இவரை டான்ஸ் போட்டு ஆட விட்றா, அவரை பப்புன்னு போட்டு செய்ய விட்றா, அப்பதான் தெரியும் எவ்வளோ சிரமம். அடி அப்பா, சே, எங்க மாமாக்காக நாயா உழைக்கிறான், அடுத்த வருஷம் இப்படி போட்டுற போறாரு. நாயா உழைக்கிறீங்கன்னா லொல்லுன்னு உழைப்பா. ஏய், லொல்லுன்னு அழகா குழப்பமியா. தம்பி வரட்டுமா தம்பி? உனக்கு எதுல போறதுடா மாமா? இந்த பையனுக்கு எதுல போறீங்க சொல்லுங்களேன். எதுல போறது நீனு? ஏன் இந்த பையன் முகத்தை போய் பாக்குறிய? ஏமா டெய்லி எதுல போடுவ நீ? இந்த வாரம் 1000 தம்பி கோச்சுக்காரு. உன்னை எல்லாம் பார்த்து நான்லாம் பயப்பட வேண்டியதா இருக்குடா. என்ன ஐயோ, அந்த கூட்டத்துல ஒரு 10 பேர் இருப்பாங்க உள்ள இருக்க நாடகத்துக்கு எடுக்க. கடலையா கடலை இவன் கரிச காட்டு கடலை, அக்கா வேணும், அவன் தம்பி வேணும்னு சொல்லிட்டேன். அவன்கிட்ட போய் இப்படி ஆட்டினியாண்டா அவன் வேற மாதிரி நினைப்பான்ல. இவர் சித்தப்பா, நீ தாத்தா. அப்பா சித்தப்பாவா? சரி, ஆல்ரவுண்டுக்கார பேட்ட தானே ஆடி போன. தம்பின்னு சொல்லிட்டு நல்லா நொட்டுறியே. நீயும் ஒத்தோட ஓல்ஸ் பாக்குற மாதிரி பாக்குற. நீ ஒரு மனுஷனாட்டம். ஏய், ஒத்தோட இல்லாம திருறேன். பாலு, நீ ரொம்ப நல்ல பையன், இந்த பசங்க கூட சேராத. நம்மள கூப்பிடலாமா? யாரு அவனவா? குருவி குழந்தை கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா, அப்படி குருவி குழந்தை கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா, கொண்டு போன தரக்கி சொன்னா போனா தரவா.
பாட்டு பாடினாதான் வருவான். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. அத்தனை பாட்டு சுத்து போய் நின்னாளா. மக்கா ஆளை பாத்தியலா முள்ளு முள்ளுன்னு எம்மா எம்மா முள்ளு முள்ளுன்னு எம்மா எம்மா ஒன்னு 1.5 கிலோ ஆக மக்கா 8 கிலோ. ஏய் என்னடா நிறுத்து பார்த்த மாதிரி சொல்ற? என்ன முகர்ல எச்சு துப்புது? இல்ல 1.5 கிலோ 2 கிலோங்கறீ என்ன? ஒழுங்கா சொல்லு, பிச்சு போடுவேன். அழகு 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 அழகு, அவ்வளவு ஒரு அழகு. ஓ மை காட், முதுக பாரு என்ன நீ சொலகுன்னு. அட வண்டி அப்படியே தானடா இருக்கு. திரும்ப விட மாட்டேங்கிற எந்த பாப்பு. ஆஹா, செண்டு எத்தனை ஏக்கர் என்ன விலைன்னு அதுல 1 சென்ட் விடுறா. இதுல 1 செண்டு அவன் கையாளத்துக்கு வெட்டிக்கிட்டு சாகுறா. இது வேணாம். ஓ மை காட், நைஸ் உமன். ஆள் பார்க்க ஹோம்லி ஃபிகரா இருக்கீங்க. இந்த மாதிரி பெண்கள் வந்தா தாங்க எனக்கு கொஞ்சம் மேடைக்கு பொருத்தமா இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு வந்துட்டு குண்டியில கரியும் இல்லாம ஒண்ணும் இல்லாம எலும்ப உருட்டிக்கிட்டு திட்டுற மாதிரி நான் திட்டுறேன். கறி இருந்தா குண்டா இருக்கேங்கிறிய, கறி இல்லைன்னா ஒல்லியா இருக்கேங்கிறிய. இல்ல மேடம், இது மீடியம் சைஸ். எனக்கு எப்பவுமே ஹலோ மேடம் இங்க வாங்க, ஆள் நல்லா இருக்கு, என்ன வாய் ரொம்ப போகணும் போது என்ன அழகா இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும். யார் சொன்னா? நான் சொல்றேன். அழகா இருந்தாலும் இல்லாம தான் நீ என்ன மைசூருக்கு நீ என்ன சொல்ற? நான் துபாய்க்கு கூட போயிட்டு வந்து சொல்லுவேன். ஏன் சொலவு அகலமா வச்சிருக்கேன் இல்ல சுருக்கி வச்சிருக்கேன்? நீ என்ன இதுக்கே பின்னாடி பாக்குற? வா வந்தா புள்ள முகத்தை பார்த்து பேசி எடுவட்ட பேல. நீங்க பேசுற பொழுது லிப்பு ஒட்டி ஒட்டி போகுதுல, அப்படியே என் கண்ணை பறிக்குதுங்க. பேசினா லிப்பு ஒட்டி ஒட்டி தான் ஆன பொளந்துகிட்டா இருக்கேன். ஏங்க யாராவது ஏங்க ஏங்க விக்கேன்னு இந்த பிள்ளை கண்ணு எப்படிங்க இருக்கு? கண்ணு மாதிரி தான் இருக்கு. ஏதாச்சும் ஒரு வரிசை சொல்லுங்களேன். ஏய் நல்ல ஆள் பார்த்து கேட்டேன். தம்பி அந்த பேருக்கு நாடகம் பேச தெரியும், வாசிக்க தெரியும். இருப்பா கூகுள்ல ஒவ்வொண்ணா சர்ச் பண்ணி பாரு. அப்படியா? சரி, இந்த பிள்ளை மூக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க பாப்போம். மூக்கா? மாமா கேளு மாமா. அந்த பையன் தெரியாது, நீங்க மூக்கா? சொல்லுங்க. இந்த மூக்கு எப்படி இருக்கு? ஐயங்கார் கேக் மாதிரி இருக்கு. அந்த பிள்ளை கண்ணு எப்படி இருக்கு? கண்ணம் ஐஸ்வர்யா ராய் கண்ணு மாதிரி இருக்கு. அந்த பிள்ளை உதடு எப்படி இருக்கு? உதடா? உதடு நான் சொன்னது மே உதற முண்டை. எருமை முண்டை அங்கே தேடுதாண்டாலும் பார்வே சரியில்லை. வாவ், இந்த வாயா வாயா இந்த வாய் அந்த அங்க பாரு. இருக்கட்டும், ஆளு சூப்பரா இருக்கீங்க. உங்க பிக்கத்தானங்க வந்திருக்கேன். எதை புடிச்சிட்டு நாங்க எதை வேணாலும் பிக்கலாம். நான் விடியறதுல பிக்காம நான் பொம்பளை இல்ல பாரு. நீ வரேன்னு தெரிஞ்சா நான் கலட்டி மொத்தமா பிரிச்சுக்குள்ள வச்சிட்டு வந்துட்டேன். என்னது? மயிறு கிடையாது. ஆமா மசரு இருந்தாவள அங்க ஒரு மசருமே இல்லைங்கற எனக்கு தெரியும். யாரு சொன்னா? ஏய் மயிறு வளக்க 40,000 சும்மா கிடையாது. ஐயோ அந்த தலைக்கு என்னடாய் முடி போய் என்ன போடுற? சும்மா இருங்க. டாபரா ஆம்பளைக்கே மண்டையில மசரு இல்லாம கொட்டுது. என்ன மசருக்கு ஆம்பளை கொண்டா? மேடம் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. எனக்கு மண்டையில வளருது. போடா புதுக்கோட்டை போடா. எடுவட்ட போடா. முகரைய பாரு எல்லாம் ஐயோ வண்டி சார்த்திருச்சு. ஐயோ இங்க யூடியூப் எடுத்து கொண்டு இருக்குமா அண்ணா அவருக்கு நன்றி கேட்ட வணக்கம். சாரிண்ணா ரொம்ப ஆர்வத்துல இருக்கும் மறந்துட்டேன். என்ன ஆர்வத்துல பாத்துட்டு ஏமா ஏய் ஆள் பார்க்க நல்ல குடும்ப பெண்ணா இருக்க, என்ன வாங்கணும்னு பேசிக்கிறீங்க? என்ன என்னது? நான் பேசி ஆரம்பிக்கவே இல்லையே. சாலினி பாரு தங்கராசு ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க. ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன். ஒரு பெண் மகளுக்கு நாம நடக்கத கட்டல ரொம்ப வாய் அடக்க ரொம்ப. ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை பார்த்தா சபையில மரியாதை கொடுக்க கத்துக்கணும். நான் என்ன சபை மரியாதை நீ கொடுத்தா நான் கொடுப்பேன்ல. என்ன பண்ணுவேன்? நான் உன்னை கைய பிடிச்சா கட்டி பிடிச்சா உதட்ட பிடிச்சு கடிச்சு இழுத்தனா என்ன ஒண்ணு? அழகா இருக்கன்ற ஒரு கதை ஒரு சான் தள்ளி வச்சு பேசிட்டே இருக்க, புரியுதா? உதட்ட கடிச்சு இழுப்பியா? ஆமா. கர்மம் பிடிச்சவனே இது என்ன வித்தியாசமா அடிக்கிற? நீ வாய் வச்சு வாமா வந்து குடுமா ஓடு குடு. எருமை இந்த ஆள் பதட்டா. இல்ல நாங்க அதெல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது. என்ன அப்படி அலையிற எடுவட்ட பேர்கள அறிவில்லையா? மேடம் சூடு சொரணே மான ரோசம் வெக்க சோத்த திங்கிறியா? ஒரு மனுஷன் பிறந்ததுமே பாலுக்கு அலையிறியான். எது? ஒரு மனுஷன் பிறந்ததுமே பாலுக்கு அலையிறியான். குழந்தையா இருக்கும்போது பால் தான். பாலுக்கு இது. ஆமா. ஒரு மனுஷன் பிறக்கிறப்ப பாலுக்கு அழுகுறியான். பச்சை குழந்தை பால் தான் குடிக்கும். அப்ப சர்பத்தா குடிக்கும். அதத்தான் நான் சொல்றேன். பிறந்த உடனே பாலுக்கு அழுகுறியான். இளவட்ட பிள்ளையானா? இளவட்டா போ. என்ன மேடம் ரொம்ப பயக்கிறீங்களா? என்ன என்ன அப்படி வர்றாயா? அப்படி இல்லங்க. வெக்கமாலையா? நீ பொம்பளை பாத்திருக்கியா பார்த்தது இல்லையா? பெண்களை பாத்து என்ன கருவாடுக்கு நாய் அழுந்த மாதிரி பின்னாடியே வரையா? எங்க வர? அப்படி கிடையாது. நீ வந்து கருவாடு மாதிரிக்குதான். யாரு? நானு. ஆமா. ஏன் தெரியுமா? பாத்த பொம்பளை அங்க கருவாட பாத்துப்படா. நான் அப்படி சொல்லமா. கருவாடு மாணிக்க. கருவாடு எப்படி ஊரே நாத்தம் எடுத்தாலும் திங்கிற ஆளுக்கு மட்டும் அது ருசியா தெரியுமா? அப்பல அது சாப்பிட்டு பார்க்கணும். அதத்த நான் சாப்பிட்டு பார்க்கணும். வாடை அடிக்குதுன்னு போனா அப்பதான் தெரியும். நான் வாடைக்கே இப்படி கறன சாப்பிட்டா எப்படி இருப்பேன் பாத்துக்க. ஐயோ நீங்களே பொளந்து மல்லாக்க தள்ளி புடிவிய. ஆமா நீ போடா எடுவட்ட பேல. வந்துட்டால ஈச்சு புடிங்கிரும். நீங்களே வந்துட்டால அப்படி நாங்கள அசந்து மறந்துருவோம் அப்படியே. உன்னை எல்லாம் 10 நிமிஷம் உத்து பார்த்தாலே ஒண்ணுக்கு இருக்கறவங்க கூட உள்ள ஓட்டு ஓடியா போயிடுவாங்க. யார் என்னைய? அப்புறம் இங்க உட்கார்ந்திருக்க அத்தனை பேரையும் கேட்டு பாரு. என்ன கேட்டு? ஓ முகரை பத்தி எந்திச்சு போடா. என்ன மைசூரா என்னைய பத்தி போடா தூமே. அது லிஸ்ட் என்ன வேலை? இதெல்லாம் கட் பண்ணிருங்க.
கட் பண்ணி அதான் யூடியூப்ல மெயினா போடுனே. அதானே போய் பழக்கம் உனக்கு கொண்டு வருவேன். யாரு சொன்னா? ஊர் தேடி வந்து மைதா உடைச்சு வீசிடுவேன். இங்க ஒரு பொம்பளை புள்ள முத டீசென்ட்டா பேசி பழகு. ஏயா என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். சாலி டீசென்ட்டா இருப்பனா இருக்க மாட்டேன் நானு. நீ முதல்ல ஒழுக்கமா பேசினா உனக்கு நல்லது. ஓயே சாலி அப்புறம் பொறுத்து போ. போமா. போடா எடுபட்ட பேல. நானே உடம்பு ஆளு முகரைய பாரு. நீ ஒரு ஆம்பளை நீ வெக்கமல்ல. மானகட்ட பேல. இல்ல. இதெல்லாம் ரோசம் இல்ல. எனக்கு இல்ல. சூடு இல்ல. இல்ல. மான மரியாதை இல்ல. இல்லடி. அசிங்கமா இல்ல. போடா எடுபட்ட பேல. என்ன பாடி படிக்கிற பொண்டாட்டி மாதிரி. 6 மணி வரைக்கும் நீ பொண்டாட்டி தான். நாளைக்கு நீ எவன் பொண்டாட்டி எனக்கு தெரியாது போடி. இன்னைக்கு நீ அமுக்குவேன் பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன். பண்ணுவா. என்ன நீ புருவ? ஆள அழகா இருக்கற பாத்துக்கிறியா? பொண்டாட்டி உனக்கு ஏன்டா தூமே? யார நீ கொண்டே புடிச்சு வச்சுக்க. போடா முகரைய பாரு. பொண்டாட்டி யார் முன்னாடி வருது? யார் முன்னாடி வருது? மேடம் என்ன மேடம் பாதாள லோகமே தெரியல. நான் கொஞ்சம் வதக்கி நடந்துப்பா. ஏமா ஏய் ஒரு பொம்பளை புள்ள கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம ஆம்பளை தூக்கி போட்டு இதுல கக்கமாலையா? என்ன உனக்கு? ஏண்டா எனக்கு இப்பதான் புரியுது. என்ன வக்கன் கேக்குற?